அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நூல் காஞ்சி இணைய வழியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கம்பனைத்தான் பேச போறோம். கம்பனை காலம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேர் இலக்கியத்தை கம்பன் நமக்கு தந்து சென்றிருக்கிறார். அத திருவள்ளுவர் ஏராளமான கருத்துக்களை அள்ளி நமக்கு வழங்கி இருக்கிறார். உலக மகா கவிஞன் திருவள்ளுவர். அந்த உலக மகா கவிஞனாகிய திருவள்ளுவரினுடைய ஒப்பற்ற ரசிகன் கம்பன். அந்த கம்பன் போல ஒரு ரசிகன் கிடைப்பதற்காக திருவள்ளுவர் பல்லாண்டு காத்திருந்திருக்கிறார். கம்பன் என்ன பண்ணனா அப்படின்னா, தான் எழுதிய கம்பராமாயணத்துல திருவள்ளுவருடைய கருத்துக்களை எல்லாம் பாடல்களின் மூலமாக பிரதிபலித்தார். எல்லா அறக்கருத்துக்களையும் அப்படியே கம்பன் உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு அளித்தான். அதுல அவன் ஒரு பாட்டு சொல்லுவான், ரொம்ப ரொம்ப சிறந்த பாடல். அந்த பாடலை நான் எல்லா இடத்திலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த பாடலை சொல்லுவதுல எனக்கு ஆனந்தம் மட்டும் கிடையாது, அது எனது ஒரு இலக்காகவே நான் அந்த பாடலை கொண்டிருக்கிறேன். இந்த பாடல் கம்பராமாயணத்துல எந்த இடத்துல வருது அப்படின்னா, ராமபிரான் பட்டம் சூட்டி கொள்ள போகிறான். நாளைக்கு பட்டம் சூட்டி கொள்ள போகிறான். மகுடம், மணிமகுடம் தரித்துக் கொள்ள போகிறான். அப்ப தசரதர் என்ன செய்வாரு? தயரதன் தனது குலகுருவாகிய வசிட்ட முனிவரை அழைப்பார். வசிட்ட முனிவரை அழைத்து, நீங்கள் போய் ராமபிரானுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வாருங்கள் என்று தயரதன் வசிட்ட முனிவரை வேண்டிக் கொள்வார். தனது குல குருவாகிய குல ஆசிரியராகிய வசிட்ட முனிவரை பார்த்து, நீங்க போய் அவனுக்கு நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு வாங்க, ராமபிரான்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்ப வசிட்ட முனிவர் ராமபிரானை போய் சந்திப்பார். நாளைக்கு நீ மகுடம் சூட்டிக் கொள்ள போகிறாய், நல்லாட்சி தர வேண்டும், மக்களை நலமோடு பார்த்து கொள்ள வேண்டும், மக்கள் வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வசிட்டர் ஒரு 10-15 பாடல்களை கம்பன் நமக்கு தருகிறான். அந்த 15 பாடல்களையே சிறந்த பாடல் என்று இந்த பாடலை நான் சொல்லுவேன். வசிட்ட முனிவர் ராமபிரானுக்கு அறிவுரைகளாக சொல்லிய கம்பனின் 15-16 பாடல்களில் மிக மிக சிறந்த பாடல், ஓவியமான பாடல், மக்கள் எல்லாம் தங்கள் உள்ளத்தில் என்றும் 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 நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய பாடல் என்று இந்த பாடலை நான் சொல்லுவேன். இந்த பாடலை கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு இந்த பாடலை நீங்க எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும். அதுதான் இப்ப நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு மிக தாழ்மையான வேண்டுகோள் என்று நான் சொல்றேன். இப்ப உறவுகள் கெட்டு போயிருக்கு. உறவுகள் நம்ம குடும்பங்களுக்குள்ளேயே உறவுகள் சரியா அமைகிறது இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெரும்பாலும் பேசாதவங்களா, பகை கொண்டவர்களாக தான் இருக்கும். நடுவுல இருந்தோம்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் பேசுறது இல்லை, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் பேசுறது இல்லை, எதிர்ப்பு வீட்டுக்காரங்களோடையும் பகை பாராட்டக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருந்து வருகிறோம். நம்ம 1000 பேசலாம், என்னென்னமோ பேசலாம், என்னென்னமோ படிக்கலாம், எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அன்பு பாராட்டாத மனிதர்களாக தான் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை பேருங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட உறவு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் எய்த்த வீட்டுக்காரங்களோட உறவு கொண்டிருக்கிறோம். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறோம். இதெல்லாம் கூடாது என்று கம்பன் சொல்லுகிறார். இந்த பண்பாட்டு சிந்தனை, இந்த வாழ்வியல் சிந்தனை தான் நம்ம காவியங்களில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காவியங்களை எல்லாம் புலவர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள் வீணாக படைக்கவில்லை. மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மக்கள் இன்பமான வாழ்வு வாழ வேண்டும், மக்கள் அறநெறிப்படி நடக்க வேண்டும், மக்கள்
பண்பாடு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாடி சென்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்னன்னா அதை மனப்பாடம் பண்ற ஒரு கல்வியாக மாற்றி போயிட்டோம். அதை எழுதுனா அந்த மனப்பாடம் செய்யுள்ள எழுதுனா நமக்கு மதிப்பெண் கிடைக்கும் என்பதாக நம்ம கொண்டோம். அப்படி கிடையாது. நமது ஒவ்வொரு பாடலையும் நமது வாழ்வியல்களுக்கான பாடலாக நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். யாரோடும் பகை கொள்ளலன் என்றதின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்தபின் வேரோடும் கடல் வேண்டன் உண்டாமோ அப்படிங்கிறான் கம்பன். இதை யார் மூலம் சொல்றான்னா வசிட்டர் மூலம் சொல்றான். வசிட்டர் யாருக்கு சொல்றாருன்னா ராமனுக்கு சொல்றார். ராமபிரான் வசிட்டரை கண்டவுடன் பணிந்து வணங்குகிறான். அவனை அப்படியே தூக்கி நிறுத்தி விட்டு சொல்லுகிறார், யாரோடும் பகை கொள்ளலன் என்றதில் போர் ஒடுங்கும். ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்காம இருந்தோம்னா போர் என்பது இருக்காது. ஒரு அரசன் இன்னொரு அரசனோடு போரிடுவதைத்தான் அதன் மூலம் நமக்கு என்ன உண்டாகுது? பகை உண்டாகிறது. அதனால் நிறைய மக்கள் மடிந்து போகிறார்கள். அந்த 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 பகைமை எண்ணம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுகிறது. இதனால எல்லாம் சீரழிகிறது, வாழ்க்கை சீரழிகிறது இந்த போரினால். இப்ப பாருங்க, இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர். இப்ப இவ்வளவு அறிவார்ந்த நாடுகள் இருந்து என்ன ஏதாவது செய்ய முடியுதா? ஐக்கிய நாடுகள் மன்றம் இருக்கு, அறிவார்ந்த மக்கள் இருக்காருங்க. எவ்வளவோ பல்கலைக்கழகங்கள்ல நல்ல அறிவார்ந்த பெருமக்கள் படித்து பெருகி இருக்கிறார்கள். உலகமெங்கும் அறிஞர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். கட்டுரைகள் எல்லாம் கொண்டே இருக்கிறது, நூல்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அது கூடாது, இது கூடாது, நட்பு வேணும், அன்பு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அறநெறிகள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த போரை நம்மால் நிப்பாட்ட முடிகிறதா? எத்தனை சீரழிவுகள்! இந்த இந்த இரு நாடுகளினுடைய பிரச்சனைகளின் காரணமாக உலகமெல்லாம் பிரச்சனைகள், உலக நாடுகளிலெல்லாம் சீரழிவுகள், பொருளாதார சீரழிவுகள், மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நசிந்து போகிறது. அதை கம்பன் அழகா சொன்னான். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செல்லாது. தார்னா மலர் மாலை, தார் ஒடுங்கல் செல்லாது. அந்த மலர் மாலைக்கு ஒடுக்கம் என்பதே இருக்காது. அது அந்த மலர் மாலை பெருகிக் கொண்டே போகும், புகழ் பெருகிக் கொண்டே போகும். எப்படி? பகை இல்லைன்னா, பகை ஒருத்தருக்கு சண்டை இல்லைன்னா புகழ் பெருகிக் கொண்டே போகும். உனது அந்த மலர் மாலையினுடைய நீளம் அதிகரித்து கொண்டே போகும். உனக்கு புகழ் மாலைகள் விழுந்து கொண்டே இருக்குங்கிறான். புகழ் பெருகும், புகழ் மாலைகள் உன் தோளில் உன்னை அலங்கரித்துக் கொண்டே போகும். தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்தபின் வேரோடும் கடல் வேண்டல் உண்டாமோ. இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள பகை உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் அழிந்து போகிறது. பகை இல்லைன்னா உனது குடும்பம் கிளை விட்டு பல்கி பெருகும் என்பதுதான் கம்பன் சொல்ல வர வேண்டிய செய்தி. அப்ப இது மூலம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம அன்பு பாராட்ட வேண்டும், பகைமை பாராட்டக்கூடாது, பகை உணர்ச்சியே இருக்கக்கூடாது. பகை உணர்ச்சியே இல்லை அப்படின்னா நமது புகழ் காலமெல்லாம் நிலைத்து பெருகி வளர்ந்து ஓங்கிக் கொண்டே போகும். நமது பரம்பரை வாழும், நமது தலைமுறை வளர்ந்து கொண்டு போகும். அதுதான் இன்பமானது என்பதை கம்பன் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லுவார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள உள்வாங்கி கொண்டு, இதனுடைய சொற்களினுடைய அந்த உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுகிற போது நமது சிந்தனை விரிவடைகிறது. இந்த சொற்களின் மூலமாக சிந்தனை விரிவடைகிற போதுதான், பாட்டுக்கு பொருள் விளங்குகிற போதுதான் நமக்கு நல்ல ஒரு உள்ளத்துக்குள்ள போய் அந்த பாடல் வேலை செய்கிறது. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். யாரோடும் பகை கொள்ளதன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதது, தந்தபின் வேரோடும் கடல் வேண்டன் உண்டாமோ.